அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் எப்போதுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருள்ங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வளமாகவும் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே அறிந்திருப்போம். ஏன்னா ஆரோக்கியம் குறைபாடு ஏதேனும் ஏற்பட்டால் நமக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்களை நாம் எதிர்கொள்வோம். அதனால் பெரும்பாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் யாருமே எந்தவித ஒரு அலட்சியமோ இல்லை அதில் ஒரு அவசரமோ எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஆரோக்கியத்துக்கு ஒரு முதன்மையான ஒரு விஷயம் நாம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் ஆரோக்கியத்துக்கு எப்பொழுதுமே நாம் முதல் இடம் தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க இப்போ நாம் நம்மளுடைய சிறு வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வயதினருக்கு ஏற்றவாறு உடல் உபாதைகள் ஏற்படுவதுண்டு. 60 வயதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது. தளர்ந்த காலத்தில் கூட நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்டெடியாக வச்சுருக்கணும். யாரையும் நம்பி நாம் வாழக்கூடாது. நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு இருக்கிறவங்க பெரும்பாலும் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி, தியானம் செய்கிறது, பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், முட்டைகள், இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான புரதங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தானியங்களும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தானியங்களை தவிர்த்தர்றாங்க. ஏன்னா தானியங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு அதி நன்மைகளை ஏற்படுத்தும். அதாவது கறி, மீன்களில் இருக்கக்கூடிய சத்தை காட்டிலும் தானியங்களில் அதி சக்தி நிறைந்திருக்கிறது. அதனால் அதை நாம் தினமும் உட்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு நோயுமே அண்டாமல் நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாகவே வாழ முடியும். 60 வயதுலையும் சரிங்க, 80 வயதுலையும் சரி, நாம் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதில் பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த தானியங்களில் ஒன்றான பல தானியங்கள் இருக்கிறதுங்க. வரகு, திணை, குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய தானியங்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது குதிரைவாளியை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாளி அப்படிங்கிறது தானியங்களில் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தானியங்கள்லையும் சிறப்பு வாய்ந்தது குதிரைவாளி அரிசி அப்படின்னு சொல்லலாம். குதிரைவாளிக்கு என்று தனி சிறப்பு குணம் இருக்கிறதுங்க. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு சத்து மிகுந்த பொருளும் கூட அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைவாளி அப்படிங்கிறது சிறுதானியம். தற்போது தானியங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு செய்யக்கூடிய நன்மை குறித்து போதுமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. குதிரைவாளி அரிசியில் குறைந்த அளவு கலோரி இருக்கிறது. நாம் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி, கோதுமை உணவை காட்டிலும் இதில் அடங்கி இருக்கக்கூடிய கலோரியினுடைய அளவு மிக குறைவு. அதோடு நார்ச்சத்தும் மிகுந்திருக்கிற உணவாக இது அமைஞ்சிருக்கு. குதிரைவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே, இரும்பு, மக்னீசியம், காப்பர் போன்ற சத்துக்கள் நிறைவாகவே இருக்கின்றது. உடலுக்கு தேவையான புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், பி கரோட்டின், மாவுச்சத்து, கால்சியம், தயமின், ரிபோலிவின் போன்ற குதிரைவாளியில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிற அவசியமாகின்றது. அதிலும் குதிரைவாளி மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாக்காமல் தடுக்குங்க. செரிமான கோளாறுகளும் விராமல் தவிர்க்கலாம். குதிரைவாளியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ரெசிஸ்டன்ட் செரிமானத்துக்கு பெரிய அளவில் துணை புரியுது. இவை கார்போஹைட்ரேட் வேகமாக செரிப்பதை தாமதப்படுத்தும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அதிகரிக்கிறது
கட்டுப்படுறதுனால நீரிழிவு நோய்களுக்கு குதிரைவாலி ஏற்ற உணவாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். குதிரைவாலி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை மெதுவாக வெளியிடுறதுனால சர்க்கரை நோயாளிகள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவில் இதுவும் ஒன்று. இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டா அப்படின்னா சர்க்கரை எப்போதுமே கட்டுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான கோளாறு வரவிடாமலே செய்யுங்க. குதிரைவாலி அரிசி சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. இது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை கரைத்து வெளியேற்றும். இவை நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற செயல்படுறதுனால உடலில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கி தூய்மையாக வைக்க உதவுகிறது. குதிரைவாலி அரிசி உணவுக்கு பதிலாக இதை சமைத்து எடுத்துக்கலாம். குதிரைவாலியை சாப்பிடும் முறை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதை 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைத்து அதன் பிறகு சமைக்கணும். தினமும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிடையாது. வாரத்துக்கு 3 முதல் 5 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். குளூட்டன் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களது உடல் எடை உயரம் பொறுத்து குதிரைவாலி சேர்க்கலாம். கர்ப்ப காலத்திலேயும் கர்ப்பிணிகள் அவ்வப்போது குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வேண்டிய ஆற்றலை குதிரைவாலி அரிசி தருகிறது அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. குதிரைவாலி சாப்பிட விரும்புபவர்கள் அதிகம் பாலிஷ் செய்த அரிசியை வாங்கக்கூடாது. அதன் சத்துக்கள் நிறைவாகவே இருக்கும். குறைந்த அளவே பாலிஷ் செய்த குதிரைவாலியை பார்த்து வாங்க வேண்டும். இந்த குதிரைவாலியை சமைத்து தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. சத்து மாவு கஞ்சிலையும் சேர்த்து கொள்ளலாம். குதிரைவாலி அரிசி கஞ்சியாக்கியும் குடிக்கலாம். வெறுமனே தயிர் சாதம் சாப்பிடும்போது குதிரைவாலி அரிசியில் செய்யலாம். அரிசியின் ருசி அமர்க்கலமாகவே இருக்கும். இதில் சர்க்கரை பொங்கல், லட்டு, அதிரசம் போன்ற இனிப்புகளையும் சாம்பார் சாதமும் செய்யலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காய்கறிகளை நறுக்கி சேர்த்து உப்புமா போன்று செய்து கொடுக்கலாம். தற்போதைய சிறுதானிய உணவுகளில் செய்யப்பட்ட பிஸ்கட் வகைகளும் உண்டு. அதில் சிறுதானியத்துக்கு தனி இடமும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்று தான் இந்த குதிரைவாலி அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த குதிரைவாலியில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பயன்களை நமக்கு வாரி வழங்குங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய வகை அரிசிகள் புழக்கத்தில் இருக்கு. சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி, சிவப்பரிசி, பாலக்காட் மெட்டா அரிசி, வெள்ளை அரிசி, குதிரைவாலி அரிசி, சாமை அரிசி போன்றவை குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். இதில் குதிரைவாலி அரிசி குதிரையினுடைய வாளை போன்று இருக்கிறதுனால இதற்கு எப்படி பெயரிடப்பட்டிருக்கிறது. குதிரைவாலி அரிசி தமிழகம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சண்டிகர் போன்ற மாநிலங்களில் பரவலாக பயிரிடப்படுகிறது. பழுப்பு நிறம் எடுக்கக்கூடிய இந்த அரிசியான புழுங்கல், பச்சை ஆகிய 2 வகைகள்லையுமே கிடைக்கிறது. இந்த குதிரைவாலி அரிசி மூலம் நாம் பெறக்கூடிய பலன்கள் எண்ணற்றவை அப்படின்னு சொல்லலாம். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், பாஸ்பரஸ், கால்சியம், நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து போன்றவை குதிரைவாலி அரிசியில் அதிகமாகவே காணப்படுகிறது. வளரும் குழந்தைகளுக்கு குதிரைவாலி அரிசியை தினசரி உணவாக சமைத்து சாப்பிட கொடுத்து வந்தால் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பார்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த குதிரைவாலி அரிசியை சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாறுகிறது. இதனால் தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு வற்களும் உறுதி பெறும். பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்பட்ட காரணமாக இருப்பது நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை உண்பதுதான். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கின்றன. சர்க்கரை நோயாளிகள் அதில் பார்த்திங்க அப்படின்னா பலரும் அரிசி உணவிற்கு மாற்றாக கோதுமையை தான் உண்டு வருகின்றனர். ஆனால் கோதுமையை காட்டிலும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரையை சேர்க்காமல் இருக்க உதவுகிறது. ஆகையால் சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா நோயாளிகள் இதை உண்ண முயற்சிக்கலாம். நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கிறது. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிட்டு
சாப்பிட்டா தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை ஆய்வுகள் பரிந்துரைக்கிறாங்க. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. அதனால தினசரி குதிரைவாலி அரிசியை சமைத்து உண்டு வந்தா கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தையும் நாளடைவில் படிப்படியாக நீக்க இது உதவுகிறது. குதிரைவாலி அரிசியில புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, தாதுப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் இது அதிகமாக பயன்படுது. அதோடு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது உதவுகிறது. குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வந்தா நீர்கடுப்பு பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புக்கள் மற்றும் கழிவுகளை அகற்றவும் இது உதவுகிறது. மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், கட்டிகளை அகற்றும் திறன் இந்த குதிரைவாலி அரிசிக்கு உள்ளது.